நண்பர்களே, மீடியா செக்டர் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில ஜி என்டர்டைன்மெண்ட் இன்னைக்கு பார்த்துருவோம். இந்த வீடியோல ஃபண்டமெண்டலைஸ், டெக்னிக்கல் அனலைஸ், ரிலேட்டிவ் வேல்யூவேஷன், குவார்டர்லி எஸ்டிமேட், இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன், ஃபினான்சியல் ரேஷியோ அனலைஸ், இன்ட்ரின்சிக் வேல்யூ அண்ட் இம்ப்ளைட் மார்க்கெட் பிரைஸ், EVS பிரைஸ் ஹிஸ்டரி அண்ட் மீடியன் பிஇ அண்ட் ஸ்டாக் பிஇ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம். எல்லா டீட்டெயிலும் விரிவா பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மார்க்கெட் கேப் 8397 கோடி, ஃபேஸ் வேல்யூ ₹1, டிவிடெண்ட் ஈல்ட் 2.72%, 52 வீக் ஹை ₹152, 52 வீக் ஹையிலிருந்து -42% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 52 வீக் லோ ₹78, 52 வீக் லோல இருந்து 12% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனுவல் வொலாட்டிலிட்டி 68% ஆவரேஜ், டெய்லி volatility 4% average, earning yield 6.7%. promoter holding பார்த்துருவோம். promoter 4% holding வச்சிருக்காங்க, 5% pledge ஆயிருக்கு. foreign institutional investor 24% holding, domestic institutional investor 12% holding and public 60% holding வச்சிருக்காங்க. ஓவராலா பப்ளிக் கிட்ட தான் 60% holding இருக்கு. நெக்ஸ்ட் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வச்சிருக்காங்க. டாப் லைன் growth பார்த்துருவோம். டாப் லைன் growth பொறுத்தளவுக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ் CAGR 0 and 3 years also 0 and last 2 year 1%. டாப் லைன் growth பொறுத்தளவுக்கு அவங்க 8000 8500 இந்த அதுக்குள்ளேயே மெயின்டைன் பண்றாங்க. ஸோ டவுனும் இல்லை அப்பும் இல்லை, சேம் 8000 8500ங்கிற அந்த சேல் ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு. பாட்டம் லைன் growth பார்த்துருவோம். பாட்டம் லைன் growth பொறுத்தளவுக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ் CAGR 0, last 3 years -13%, last 2 year +16%. லாஸ்ட் ஃபினான்சியல் இயர்ல ஓரளவுக்கு நல்ல ஒரு டர்ன் அரவுண்ட் தெரியுது. அடுத்து ஆப்ரேட்டிங் மார்ஜினை பார்த்துருவோம். ஆப்ரேட்டிங் மார்ஜினை பொறுத்தளவுக்கு ஆவரேஜ் 5 இயர்ஸ் CAGR 16%, லாஸ்ட் 3 இயர்ஸ் 13 and last 2 years also 13 ஆப்ரேட்டிங் மார்ஜினா மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் குவார்டர்லி எஸ்டிமேட். நம்மளோட ஆவரேஜ் குவார்டர்லி எஸ்டிமேட் 151 கோடி. அவங்க லாஸ்ட் Q3ல கொடுத்த ரிப்போர்ட் 155 கோடி. நம்ம எஸ்டிமேஷனை விட 4 கோடி அதிகமாகவே ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் வேல்யூவேஷன். ஜி என்டர்டைன்மெண்ட் கம்பேர் பண்றதுக்கு சரிகமா, டிப்ஸ் மியூசிக், PVR INOX அண்ட் சன் டிவி இந்த 4 கம்பெனி எடுத்திருக்கோம். பிரைஸ் டு புக் மீடியன் 8.54, இது 0.73 இருக்கு. அடுத்தது டெப்ட் டு ஈக்விட்டி மீடியன் 0.22, கடனே இங்க கிடையாது, 0. அடுத்தது எபிட்டா மார்ஜின் மீடியன் 40, இவங்க 15 தான் வச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மீடியன் 23, இவங்க 9 தான் வச்சிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மீடியன் 21, இவங்களது 7%. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மீடியன் 30%, இவங்க 8% தான் வச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு மீடியன் 2%, இவங்க 2.72% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ மீடியா கம்பெனிலேயே இவங்க தான் அதிகமாக கொடுக்குறாங்க. இவங்களுக்கு அடுத்தது சன் டிவி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் மீடியன் 37, இவங்களது 15%. கரண்ட் ரேஷியோ மீடியன் 2.49, இவங்களது 5.65 இருக்கு. ஸோ மீடியன் விட அதிகமாகவே கரண்ட் ரேஷியோ வச்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் கவரிங் ரேஷியோ மீடியன் 52, இவங்களது 29 இருக்கு. கடன் கிடையாது, அதனால பெரிய இஷ்யூ கிடையாது. அடுத்தது டெப்ட் டு அசெட் மீடியன் 29, இவங்களது 16 இருக்கு. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட் மீடியன் 15, இவங்களது 6% இருக்கு. பிரைஸ் டு சேல்ஸ் மீடியன் 7x, இவங்களது 1xல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் EPS growth -4%, EPS மீடியன், இவங்களது -29% EPS growth மைனஸ். டெக்னிக்கல் அனலைஸ் பார்த்துருவோம். ஹை ₹378, டிசம்பர் 2021 வந்த ஹை. லோ ₹78, ரீசெண்டா பிப்ரவரி 2 வந்த லோ.
பிரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் ஹையிலிருந்து லோயர் லோவே பண்ணிட்டு வந்தது. இப்போ லோ கட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. இது லாஸ்ட் 5 இயர்ஸ் வீக்லி சார்ட். லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர் பொறுத்தளவுக்கு ஹை 151 ரூபா. ஜூலை 2025 வந்த ஹை. லோ அதே 78 ரூபா. இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது 87 நியர்பை லோ கட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன், லாஸ்ட் 5 இயர்ஸ் பிரைஸ் கம்பேரிசன். ஜி லாஸ்ட் 5 இயர்ல -57%. அடுத்து PVR INOX -30%. சன் டிவி +28%. சரிகமா +171%. டிப்ஸ் மியூசிக் +1098%. இதே லாஸ்ட் 1 இயர் போய் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர் பொறுத்தளவுக்கு ஜி -13%. டிப்ஸ் மியூசிக் -11%. அண்ட் PVR INOX +11%. சன் டிவி +7%. சரிகமப்பா -31%. ரேஷியோ அனலைஸ் பார்த்துருவோம். ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு எபிட்டா மார்ஜின் 15%, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 9%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 7%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 8%, டெப்ட் டு ஈக்விட்டி 0, கரண்ட் ரேஷியோ 5.65, இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 28.8, and debt to asset 16%, and return on asset 6%. Price to sales 1x, price to book 0.73, book value 121 ரூபா. ஆக்சுவலா புக் வேல்யூ விடவே கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது என்டர்பிரைஸ் வேல்யூ டு எபிட்டா 6.1, PEG ரேஷியோ 302, and PEGI ratio 5.3. ஓவராலா ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 5 ஸ்கோர் வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் பிரைஸ் ஹிஸ்டரி பார்த்துருவோம். 5 இயர்ஸோட ஹை 371 ரூபா, லோ 79 ரூபா, ஆவரேஜ் 225 ரூபா. ஆவரேஜுக்கும் கரண்ட் பிரைஸுக்கும் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் பிரைஸ் விட கரண்ட் பிரைஸ் 61% கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது ஐவி அண்ட் ஐஎம்பி பார்த்துருவோம். இன்ட்ரென்சிக் வேல்யூ 164 ரூபா, இம்ப்ளைடு மார்க்கெட் பிரைஸ் 199 ரூபா. இது ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆவரேஜ் ஐவி அண்ட் ஐஎம்பி 181 ரூபா வருது. இந்த 181 ரூபாயிலிருந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஒரு 9% கிடைக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பையிங் பிரைஸ் 165. பையிங் பிரைஸுக்கும் கரண்ட் பிரைஸுக்கும் கம்பேர் பண்ணும்போது பையிங் பிரைஸ் விட கரண்ட் பிரைஸ் 47% கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. அதனால இங்க கேட்டகரைஸ் ஆனது அன்அட்ராக்டிவ்னு கேட்டகரைஸ் ஆயிருக்கு. அடுத்தது இபிஎஸ் growth பார்த்துருவோம். இபிஎஸ் லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆவரேஜ் 8.22, கரண்ட் இபிஎஸ் 5.87. ஸோ ஆவரேஜ் விட இபிஎஸ் கரண்ட் இபிஎஸ் கம்மியா இருக்கு, 28% கம்மியா இருக்கு. நெக்ஸ்ட் பிஇ growth, ஆவரேஜ் 5 இயர்ஸ் பிஇ 24.22, கரண்ட் பிஇ 14.7. ஆவரேஜ் பிஇ விட கரண்ட் பிஇ கம்மியா இருக்கு, 39% கம்மியா இருக்குது. இதே இண்டஸ்ட்ரி பிஇ கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ 16, ஸ்டாக் பிஇ 14.7. ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ விட ஸ்டாக் பிஇ 8% கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல தெரிவிங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு உடனுக்குடனே பதிலளிக்க பார்க்குறேன். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.